500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. எவ்வளோ டெக்னிக்கல் போட்டாலும் கதை இல்லைன்னா அது எவ்வளோ தான் காசு செலவு பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடும். நான் கமெண்ட்ஸ் பார்க்கறதே கிடையாது. மேக்ஸிமம் நான் கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா டாக்ஸிக்காக கமெண்ட்ஸ் நிறைய கழுவி ஊற்றின பெரிய படங்கள்லாம் இருக்குது. அதே நாள் சின்னதாக வந்து அடுத்த நாள் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஆக்டரோட படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை? தனுஷ் சார். ஆக்சுவலி நானே தனுஷ் சாரோட ரொம்ப பெரிய இப்போ கூட பாருங்களேன், யூத்தாவே இருக்காருல்ல. எனக்கு 2 பையனோட அப்பா மாதிரியே தெரியல. காதல் இல்லாமல் என் படமும் இல்லை, நானும் இல்லை. ஆமாம். இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் தேவா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா LSS லவ் சப்ஸ்கிரைப் ஷேர் படத்தோட டீம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன லவ் சப்ஸ்கிரைப் ஷேர்? இது வந்து ட்ரெண்டிங்காக வச்ச ஒரு பேரா இல்ல படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, படத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா காதலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் லவ்வை ஷேர் பண்ணுறதுக்காக லவ் ஷேர் சப்ஸ்கிரைப்னு வச்சுருக்குறோம். எல்லாருமே லவ் பண்ணுங்கள், அந்த லவ்வை உங்களுக்குள்ளே லவர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற லவ் இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் தான் ஒரு அடையாளத்தில் தான் இது பண்ணோம். காதல் எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா, அது எல்லா இடத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த LSS. ப்ரெஸ் மீட்ல கூட கேட்டிருந்தாங்க, லவ்வை ஷேர் பண்ணணுமா இல்லை லவ்வரை ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதாவது அதிலே போட்டிருக்கோம், நாங்கள் லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் போட்டிருக்கோம், லவ்வர் ஷேர்னு போடல. பார்த்துருந்தோம் ப்ரெஸ் மீட்ல அது கேட்டிருந்தாங்க. இல்லை, அதுதான் அதை கவனிக்காமல் அவங்களும் கேட்டாங்க. நாங்கள் லவ் ஷேர்னு தான் போட்டிருக்கோம், லவ்வர் சொல்லலை. லவ் எல்லாத்தையும் தான் இருக்கேன். அது நம்ம ஷேர் பண்ணி நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க இல்லையா, அது வேணாம். லவ்ங்கிறது அன்பு, அது அன்பாகவே எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். அது வேற ஒன்று. அதோ ப்ரோ, உங்ககிட்ட சொல்லுங்க. ட்ரெய்லர் பார்த்துருந்தேன், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்துட்டு காலேஜ் எப்பவும் முடிச்சிருப்பீங்க. ஆமா. திரும்ப அந்த ஒரு கேரக்டரை நீங்க வந்து பண்ணிருக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா இல்ல அந்த கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா அது ஒரு காலேஜ் கேம்பஸில் எங்கள் கூட சேர்ந்து இப்போ சுற்றி கிளாஸ் வேறு நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் ஷூட்லாம் பண்ணுறப்போ. ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்க்கும்போது நான் காலேஜ் டேஸில் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி ஒரு தாட் தான் போயிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஷார்ட் இருக்கும்போது நம்ம அதான் கான்சென்ட்ரேட் பண்ணி, மீதி டைம்லாம் பார்த்தா ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இப்படி இருந்தோமே, அப்படி சுற்றுனோமே, அப்படி கட்ட அடிச்சுட்டு இப்படி அந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சே தவிர வாஸ் குட். நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். திருப்பி ஒரு காலேஜ் என்டர் ஆகிட்டு அந்த ஃப்ரெஷ், ஏன்னா புது காலேஜ் இல்லையா, யார் புது காலேஜ் போனாலும் ஒரு பெரிய ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும், ஒரு நல்ல ஃபீல் வரும். ஸோ அது வந்து திருப்பி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு, ஏன்னா அந்த காலேஜ் மூமெண்ட்டுங்கிறது அது லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா அது நமக்கு திரும்ப ஒரு படத்து மூலமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போது அது ரொம்ப ஹாப்பியா. ஆமா. இப்போ யூஸ்வலாக இப்போ MBA போனாலும் அவங்க யாராவது மோஸ்ட்லி வேறு காலேஜ் கூட போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு திருப்பி அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு அங்கே இப்போ காசு கட்டி படிக்காம எனக்கு மூவி மூலியமா எனக்கு வந்துச்சு. என்ன ப்ளஸ்னா அங்கே ஒரு 10 பேர் தான் நாங்கள் ஆர்டிஸ்ட். ஆமாம், ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரிஜினல் ஸ்டூடெண்ட். ஆமாம், அதனால வந்து அந்த ஸ்டூடெண்டோட மிங்கிலாய் அதான் ஒரு 8 நாள் 10 நாள் நடந்தது. இவரே எங்கள் மாமா மச்சாங்கிற லெவலில் தான் இருந்தார். ஆமாம். ஸோ நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லாமே அதுல எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ஒரிஜினல் ஸ்டூடெண்ட். எந்த காலேஜ் அது? லோயலா காலேஜ், இந்த குயின்ஸ்லாந்து ஆப்போசிட். DMI அதான், அது லோயலா ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்க மாமா மச்சான் அப்படின்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும்னு தோணுது. இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்லாங்கே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. 90s கிட்ஸ் எல்லாம் யாராவது பேசினா நம்மள வந்துட்டு பூமர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2K கிட்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா சார்? கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏத்த ட்ரெண்டிங் அதான். என்னன்னா லவ் பண்ற எல்லாருக்குமே பிடிக்குங்க. அது 2K கிட்ஸ், அது 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு படம் பார்க்குற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா அதை தான் சொல்கிறேன், ஒரு லவ் படம் பண்ணியிருக்கோம். காதல்ங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தானே. யாருக்கு அம்மா அப்பாவெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். அவ்வளோதான். லவ்ங்கிறது ஒன்லி காதலிக்கிற படம் மட்டும் இல்லை, அம்மா அப்பாவை லவ் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சிம்ரன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சிம்ரன் மேம் மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஹீரோயினா வரணும் அப்படிங்கிறது தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். இந்த சிம்ரன் அப்படிங்கிற இந்த பேரை வச்சு காலேஜ் டைம்ல உங்களை யாராவது ஏதாவது கலாய்ச்சிருக்காங்களா
இல்ல நீ பாக்குறதுக்கு சிம்ரன் மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ரெண்டுமே இருந்திருக்கு. என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு வரும். அது ஒரு ஃபன் போ. பட் நீ சிம்மு தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்மு வந்து வீட்டில் கூப்பிட்டு பழகி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த சிம்முன்னே வச்சுட்டேன். ஸோ சிம்ரனையும் யூஸ் பண்ணுறேன், சிம்மு அண்ட் சிம்ரன் ரெண்டுமே இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஃபன் எல்லாம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. அதெல்லாம் ஆனா அவங்கள பார்த்தா வேற யார் மாதிரி இருக்கு, நல்லா பார்த்து சொல்லுங்க. எனக்கு அழகா தெரியுது, வேற யாரும். இது உங்கள் சாய்ஸ்னு பார்த்தா என்னோட ஒப்பீனியன். கரெக்ட். எல்லாருமே என்னதான் பண்ண போறான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல வந்துட்டு நீங்க எமோஷனலா நடிச்சிருக்கீங்க, ரொமான்ஸாவும் நடிச்சிருக்கீங்க, ஃபைட் சீன் கூட இருந்திருக்கு. ஆமா. எந்த சீன்ல வந்துட்டு நீங்க டைரக்டர்ட்ட ரொம்ப திட்டு வாங்குனீங்க? திட்டு ஆக்சுவலா சார் வந்துட்டு அந்த மாதிரி திட்டுற இதெல்லாம் இல்லை. முதல்ல வந்துட்டு அவர் கொஞ்சம் கரெக்டாக தான் பேசுவார். இப்போ நான் இவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு திட்டுறதெல்லாம் இல்லை, அவர் பொறுமையாக சொல்றது தான். ஓகே. ஸோ எதாக இருந்தாலும் எங்கள் டீமே கொஞ்சம் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியான ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் திட்டு வாங்கலைன்னு தான் நினைக்கிறேன். மேபி திட்டு வாங்கியிருந்தா டேரக்டர் இல்லை நாங்கள் அதான் சொல்லோம்ல, அவர் சொன்னதுதான். இங்கே திட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தேவை, நான் நினைக்கும் முன்னாடியே எல்லாருமே பண்ணிடுவாங்க. அதாவது வெளியில் நம்ம ஜாலியாக இருப்போம், அதெல்லாம் ஓகே. ஃப்ரேமில் வந்தாச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் ஆகலை, திட்டுற அளவுக்குலாம் வளரல. ஏன்னா நம்மளே என்ன பொசிஷன் ஒன்றும் தெரியல. அதனால் நம்ம பண்ணுற படத்தை கரெக்டாக பண்ணுவோம். அது கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காப்புல. ஏன்னா எல்லாமே அவர் வந்து புதுமுகம் அப்படின்னா நம்ம நினைப்போம்ல, மொதல் படம் இவருக்கு அது வருமா இது வருமா அப்படிலாம் நினைப்போம். அவருக்கு எது வராதுன்னு தான் பார்க்கணும், நான் செலக்ஷன் பண்ணுவோம். இது தெரியாதா அது தெரியாதா, எது தெரியாதுன்னு பார்த்தா எல்லாமே தெரியும். அதனால் டான்ஸ் தெரியும், ஃபைட்டு தெரியும். இன்னொன்று ஆக்டிங்கில் வந்து கூச்சம் இல்லாமல், கூச்சம்ங்கிறத விட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு சீனுக்குள்ளே கண்டென்ட் இருக்குல்ல, அந்த சீனுக்குள்ளே அது காமெடியாக இருந்துச்சுன்னா முழுமையாக ஒப்படைப்பாப்புல. அந்த இடத்துல அதை தாண்டி வெளியில் பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த எமோஷன் லவ் ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல அது அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் நாங்கள் 1008 பேசியிருப்பார். அதுக்குள்ளே வந்து அதை தாண்டி வெளியில் போக மாட்டாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் பல படங்கள் அனுபவப்பட்ட ஒருத்தர் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஆதவ் கிருஷ்ணா இருந்தாப்புல. அதனால் இந்த நடிப்பு பிரச்சனை, ஆடுற பிரச்சனை, பாடுற பிரச்சனை கூட எனக்கு கொஞ்சம் சில டைமில் இல்லை. அவர் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எனக்கு கூட அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். ஒன்லி ஆர்டிஸ்டாக மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்லணும்னா ஆர்டிஸ்டாக அவர் வந்து எல்லா விதத்திலும் கதை டிஸ்கஷன்னா, சார் எங்கே இருக்கீங்க, நாங்கள் உட்காருவோம். சாங்கு கம்போசிங் போவதுக்கு அவரே வண்டி எட்டு நாங்கள் 2 பேரும் தான் போவோம். நைட்டு விடியெல்லாம் உட்காந்துருக்கோம். சுமித்ரா சார் வந்து திடீர்னு அவருக்கு ஞான உதயம் வந்து ஏதாவது ஒன்று கூப்பிடுவார். சார் இன்னும் ஒன்று வந்துருக்கு சார் வரீங்களா அப்படிம்பாரு. அங்கே ஃபோன் போவோம், அவர் எனக்கு கூப்பிடுவார். நானும் ரெடி ஆகிக்கிட்டு இருப்பேன். பொண்டாட்டி பிடியெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே கிளம்பி போவோம். அங்கே உட்காந்து ஃபுல்லாக அந்த டியூனெல்லாம் இது பண்ணி ஓகே பண்ணிவிட்டு அவரும் சலிக்காமல் போடுவார். நீங்கள் என்ன கேட்டாலும் சரி சலிக்காமல் போடுவார். அதனால தான் வந்து முதல் சாங்கே அதில் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக போகிற ஒரு சாங். ஏன்னா எல்லா காலேஜ் பசங்களும் அவங்க ஃபங்க்ஷனில் அந்த பாட்டை போடாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் செலக்டிவாக பண்ணோம். அதுக்கு பல நாள் தவம் கிடந்திருக்கோம். சின்ன வேர்டு கூட அதில் வாமோஸ் அமிகோ அப்படின்னு சொல்லி வாமோஸ் அமிகோன்ட்டு வரும். அந்த வேர்டெல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான். கிட்டத்தட்ட 1 வாரம் தோண்டி எடுத்து கொண்டு வந்து போட்டோம். எல்லாமே முடிஞ்சது. அந்த சில வேர்டு எங்களுக்கெல்லாம் மாட்டாமலாம் இருந்துட்டு, அது இந்த காலேஜ் பசங்களுக்கு இதாக இருக்கணும், கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சாங்கு ஒன்று ரெடி பண்ணோம். அடுத்து ப்ரொமோக்குன்னு ஒரு சாங் ரெடி பண்ணோம். அதுவும் அதே மாதிரி தான். சாங் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாங்கு நல்லா இருக்குது, டியூன் நல்லா இருக்குது, எல்லாம் மியூசிக் நல்லா இருக்குது. அதை என்ன பண்ணலாம் சொல்கிறது தான். பல டிஸ்கஸுக்கு அப்புறம் டைரக்டர் சரண் சாரை போய் மீட் பண்ணி, அந்த பாட்டு சரண் சார் வர்றதுக்கும் சார் ப்ரொடியூசரும் பாலகோபி சாரோட அப்பா வந்து பாலகோபி சார், அவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா நிறைய இது பண்ணோம். சரி, இவர் பழைய படங்கள்லாம் அவர் பண்ண படங்கள்ல அவர் நிறைய பாட்டு எழுதி வேர்டெல்லாம் டிஃபரெண்டாக பிடிப்பார். அப்போ அவரை எழுத சொல்ல, அவர் டைரக்டர் எப்படி எழுத சொல்கிறது அப்படின்னு சொன்ன டிஸ்கஷன்லேயே அவங்க 2 பேரும் பிடிச்சி சாரை வச்சு எழுத வச்சு, அவரும் வந்து
சரி புது டைரக்டர் நம்ம கேட்குறாங்க, அவங்க வளர்ந்து வர பசங்க, அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுப்போம், அவர்கிட்ட கண்டென்ட் எல்லாம் சொன்னோன்னே அவருக்கும் பிடிச்சி எங்களுக்கு வந்து சரிங்க உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரண் சார் ஒரு சாங்கெல்லாம் எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் அதை உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய டேரக்டர் வந்துட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு அவரை வந்து இங்கே லிரிசிஸ்டாக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு? இல்லை அதுதான் அவர் பண்ண. நாங்கள் அந்த எங்களுக்கு மற்ற யாரையும் எங்களுக்கு எழுதி கொடுத்தவங்கள நான் எந்த குறையும் சொல்லலை. எங்களுக்கு சில வேர்டு கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் இந்த அதான் அவர் பண்ண எல்லா சாங்குமே ஹிட். அவர் படம் போட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஹிட் சாங் தான் பார்க்கலாம், வேற எது. அதனால அவர் எங்களுக்கு மைண்டில் வந்துச்சு. அவர் கூட வட்டாரத்தில் ஒரு சாங் இருந்தார். அதனால அதெல்லாம் நினச்சி தான் நாங்கள் ஐடியா ஒரு இதுதான் சொன்னோம். மியூசிக் டைரக்டரோட சார்லாம் போய் பேசி அதை வந்து நம்ம அவங்களும் புது டைரக்டர்னோடனே அவர் எல்லாம் கடந்து தானே வந்திருப்பாரு. அதனால அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற அடிப்படையில தான் அந்த சாங் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்னேகன் சார் ஒரு நல்லா அப்ரோச் பண்ணும்போது சார் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? சரண் சார் ஒண்ணுமே சொல்லல, ஓகே புது டீம், ஓகே வாங்க. இல்ல மேம், இப்போ புது டைரக்டர் அப்படிங்கும் போது யாரா இருந்தாலுமே வந்து யோசிப்பாங்க. பட் இல்ல அது வந்து ஒண்ணுமே சொல்ல, அவர் யோசிக்கிறதுக்கே இல்லை. அவருக்கு புது டைரக்டர் பழைய டைரக்டர் இல்லை, டைரக்டர் நம்மளை மதிச்சு வந்திருக்காங்க, ஒரு சாங் ஓகே ரைட் அப்படின்ட்டு அவர் அப்படி அடிப்படையில் எழுதினது தான். அவர் வந்து புதுசு டைரக்டர் நல்லா இருக்கணும், புது டீம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குதுல்ல, அதுக்கே ஒரு மனசு வரணும்ல, அது அவர்கிட்ட இருக்குது. எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த சாங் இன்னைக்கு வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆகிட்டுருக்கு. அது பிறகு அதான் ஸ்னேகன் சார் ஒரு சாங் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் அருண் பாரதி சார் உங்களுக்கு நல்லா தெரியல, இப்போ உள்ள பெரிய படங்கள் எல்லா படங்களையும் அவரோட சாங் இருக்குது. அப்போ மணி அமுதவாணன் சொல்லிட்டு இன்னும் நிறையா வேர்டெல்லாம் புதுசு புதுசு. அவரும் ஒரு அதான் அவர் சின்ன வயசுலேருந்தே, அது சின்ன வயசுங்கிறேன், என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து அவர் வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்தே அவர் என்னோட நண்பர். அவரும் வந்து வேர்டு புதுசெல்லாம் போடுவார். அவர் ஒரு சாங் எழுதியிருக்காரு மணி அமுதவாணன். இந்த மாதிரி ஒரு பெரிய டீமே தேடி 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 கொண்டு வந்து நாங்கள் வச்சு இந்த சாங்கெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே வினோதினி மேம், நீங்கள் பெரிய பெரிய டேரக்டர் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சார் வந்துட்டு இப்போ தான் சினிமாவுக்கே அறிமுகம். சார்கிட்ட நீங்கள் பார்க்குற ஒரு யூனிக்கான கேரக்டர் என்ன? நான் பெரிய பெரிய டைரக்டர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கேயும் எப்போதும் வந்து சரண் சாருக்கு முதல் படம், ஓகே. கோமாளி பிரதீப் ரங்கநாதனுக்கு முதல் படம், கேம் ஓவர் வந்து இவருக்கு அஸ்வின் சரவணனுக்கு 2வது படம். அதனால் நான் ஒர்க் பண்ணி கார்த்திக் சுப்ராஜுக்கு பீட்சா முடிச்சு ஜிகர்தண்டா வந்து 2வது படமும் 3வது படமும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு மூவி டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, அவங்களுடைய என்டையர் இத்தனை வருஷம் கனவும் அந்த ஒரு படத்தில் வந்து அவங்க அதுக்கான ரியலைசேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்ம அதுலேருந்து வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு பெரிய எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் உண்மையிலுமே எனக்கு இவர்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிது. என்னென்னா எல்லா டைரக்டர்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பாணி வச்சுருப்பாங்கல்ல. சாருடைய ஒரே ஒன் லைனில் அவரை சொல்லணும் அப்படின்னா ஈஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹிம். அதாவது ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக வந்து அவர்கிட்ட இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து தன்மையாக ஒரு விஷயத்த எப்படி ஈஸியாக ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணாமல் அவருக்கு வந்து அவர் அந்த கிளாரிட்டி. ஏன்னா அவருக்கு அந்த கதையில் அவ்வளோ வந்து ஒரு நம்பிக்கை, அந்த கதை மேலே அவருக்கு வந்து இருந்த கிளாரிட்டி, அவர் நரேஷன், ஒரு சீனுக்கு முன்னாடி என்ன நடக்குது பின்னாடி நடக்குது, அந்த ஆர்டிஸ்ட்டை எதிர்கொள்கிற அத்தனை வருஷமாக அவர் வந்து ஒரு கோ டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக கதை ஸ்கிரிப்டில் வந்து உட்காந்துருக்காரு. கேப்டன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரோடையும் அவருக்கு அறிமுகப்படுத்தின முதல் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர்கிட்டேருந்து ஆரம்பித்து எத்தனை இயக்குனர்களோடு அவர் பயணித்து ஆர்டிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்கள்ட்ட எப்படி அந்த கதையை சொல்லணும், அந்த கதையை வந்து ஈஸியாக அவங்கள்ட்டேருந்து எப்படி வந்து வேலையை வாங்கணும், அவங்களெல்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், அந்த விஷயத்தை வந்து முடிக்கணும், அதை டப்பிங் வரைக்கும் எப்படி அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கூட இப்போ கூட வந்து அவருடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப மினிமல் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாலே எல்லாரும் நம்ம வந்து அவருக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதுதான் இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு சிறப்பம்சம். அதுதான் அதுவும் நண்பர்களை வந்து கூட வச்சுக்கிறது. இல்லைனா இத்தனை பேர் இவருக்காக பண்ணியிருக்கவே முடியாது. இவ்வளோ பேரையும் அவர் வந்து எனக்கே வியப்பாக இருக்குது. நம்ம நிறையா பேரை கடந்து வந்திருப்போம், ஆனால் வந்து இவர் கடந்து வந்த ஆட்கள் எல்லாம் இவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவரும் அவங்க கூட டச்சில் இருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பெரிய வியப்பாக இருக்குது சார். நிஜமாக உண்மையாக சொல்லணும். அதுதான் ரொம்ப சந்தோஷம் சார். மேம் சொன்னது. மேம் நீங்கள் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர், அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு எழுத்தாளர்.
இந்த நாடகம் தான் எழுதியிருக்கேன் நான். அதுதான் அந்த ஆர்வம் எங்க இருந்து வந்துச்சு? உங்களோட இன்ஸ்பயர் யாரு மேம்? இன்ஸ்பிரேஷனாக நான் படித்த புத்தகங்கள், நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் படித்த ஆர்கே நாராயணா இருக்கட்டும், ஜார்ஜெட் ஹேர், அப்புறம் வந்து பேர் என்ன எமிலி டிக்கின்சன், எல்லாருமே எந்தெந்த பிஜி வோடோஸ், அப்புறம் வந்து ஆல் த கிளாசிக்ஸ், லிட்டில் விமன், எம்மா, ஜேன் ஐயர், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ், சைலாஸ் மான், என்னென்ன புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கோமோ அந்த புத்தகங்களுடைய வெளிப்பாடு, அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வார்த்தை பிரயோகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு நல்ல இயக்குனர் இந்த மாதிரி, அதாவது ஸ்கிரிப்ட் கரெக்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கிரிப்ட். இவர் சாரை இன்னி காலையில் கூட வேற ஒரு பெட்டியில் சொல்லும்போது நான் வந்து ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் வந்து பவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எழுதுகிற அந்த பழக்கம் இருக்குல்ல, இப்போவுமே நான் வந்து மேடை நாடகங்கள்லாம் நாங்கள் எழுதும்போது நான் வந்து இன்னுமே பேப்பர் பேனா வச்சு தான் எழுதுவேன். நான் ஒரு சின்னதாக எனக்கு டைலாக் எனக்கு வந்து இது பண்ணாலும் கடகடன் பேப்பர் வாங்கி நான் கடகடன் அதில் நோட் பண்ணிப்பேன். இந்த ஃபோனில் நோட் பண்ணுறது. இப்போ சமீபத்தில் நான் ஒரு பட்டிமன்றம்ல வந்து பேசினேன். அந்த பட்டிமன்றத்துக்கு நான் வந்து முதல் வார்த்தை ஆரம்பித்து கடைசி வார்த்தை வரைக்கும் நம்ம அப்படியே ஃபுல்லாக நான் எழுதி அதை திருத்தி அதில் வந்து எனக்கு அந்த வார்த்தைகளோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் இஸ் த இன்ஸ்பிரேஷன். நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க. என்னோட ஃபேவரட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஸோ நீங்கள் சிவகார்த்திகேயன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தில் சூரி சாருமே இருக்காங்க. அவங்க 2 பேருமே இப்போ வேற லெவல் ரீச்சில் இருக்காங்க. ஸோ திரும்ப இந்த காம்போவை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது அவங்க தான் மனசு வைக்கணும். அவங்க மனசு வைக்கணுங்கிறத விட அவங்களுடைய அவங்களோட ஒர்க் பண்ணுற இயக்குநர்களோட நம்ம ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நம்ம வந்து பண்ணலாம். இப்போ பராசக்தியில் வந்து நான் பண்ணியிருக்க வேண்டியது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து, ஆனால் சுதா கொங்கரா மேம் வந்து தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்னோட ரீல்ஸ் ஏதாவது பார்த்துருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து அதை அனுப்பி அதில் வந்து ஸ்மைலிலாம் போட்டு எனக்கு அனுப்புவாங்க, நல்லா இருந்தது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு தான். ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து நானும் அவங்க கூட டச்சில் இருக்கேன், அவங்களும் என் கூட. அந்த மாதிரி எல்லா இயக்குநர்களோடும் நான் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஒரு நல்ல குட் புக்ஸில் தான் இருந்துகிட்டே இருப்பேன். நான் ஒர்க் பண்ண ஆட்கள். அதே மாதிரி இப்போ பாண்டியராஜரோட பசங்க 2 பண்ணேன். அப்புறம் இப்போ தலைவன் தலைவியில் கூப்பிட்டாரு. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா இயக்குநர்களும் நான் வந்து அதே மாதிரி சுந்தர் சி சார்கிட்ட அரண்மனை 2 ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து இப்போ வந்து சுந்தர் சி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தொடர்ந்து வந்து எந்த இயக்குனராக இருந்தாலும் அவங்க கூட வந்து நம்ம அதே பொன்னியின் செல்வன், ஓகே கண்மணி, கடல்லேருந்து மணிரத்னம் சாரோட தொடர்ந்து பயணிச்சிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நடக்கும்போது நடக்கணும். அதுதான் எல்லாரோட. தேங்க்யூ. நிஜமா நடந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலி சோசியல் மீடியாவில் உங்களோட ரீல் ஒன்று பார்த்தேன். அப்பாவும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுலயும் இந்த லவ் டுடே படத்துல வர அந்த டைலாக் வந்துட்டு போனை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ரொம்ப இதாக. அப்படியா? ஓகே. நான் கமெண்ட்ஸ் பார்க்கறதே கிடையாது. மேக்ஸிமம் நான் கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன். இப்போ சமீப காலமாக ரொம்பவே பார்க்கறதில்ல. ஏன்னா டாக்ஸிக்காக கமெண்ட்ஸ் நிறைய பேர் அது ஒரு மாதிரி ஃபேக் ஐடியா போட்டு போயிடுறாங்கல்ல. அதனால் நான் போட்டுட்டு நான் வெளில வந்துடுவேன். இப்போ கூட ஒரு ரீல் போட்டிருக்கேன் இன்னைக்கு. போட்டுட்டு நான் செக் அவுட் ஆகி வெளில வந்துடுவேன். அவன் என்ன வேணா கதறிக்கிட்டு கொடுக்குவான். இல்லை எனக்குமே ஷாக் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருந்துச்சு. ரொம்ப பாண்டிங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதோ ப்ரோ, இது உங்களோட ஃபர்ஸ்ட் படமே நீங்க வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க ஹீரோ அப்படிங்கிற? ஓகே, அது டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃபைட் சீனில் வந்துட்டு ரோப் வந்துட்டு ஐ மீன் நாட் டிஃபிகல்ட்னு இல்லை, அந்த இடத்துல ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ரோப் நான் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணதில்லை, ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கேன். பட் ரோப்பில் மிடேர்லலாம் சுற்றுனது இந்த அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ பட் சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. அது கரெக்டாக ஏன்னா வந்துட்டு என்ன இருந்தாலும் அது ஒரு புது விஷயம் எனக்கு. ஸோ இந்த ரோப்பில் பண்ணுற ஸ்டன்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, பட் ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஸோ என்ன தான் ஒரு சின்ன பயமாக இருந்தாலும் ஒரு ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். அண்ட் எமோஷ்னலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் இருக்குது. எமோஷ்னல் இன் த சென்ஸ் ஒரு ட்ராமா கலந்த ஒரு இன்சிடெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்னதான் ஒரு வழி இருந்தாலும் பட் சூப்பராக இருந்துச்சு. அந்த அவுட்புட் நல்லா இருந்துச்சு. ஸோ ரொமான்ஸ் சீனில் நீங்கள் வேணும்னே ஏதாவது டேக் அதிகமாக அந்த மாதிரி எதுவும் டேக் கம்மி பண்ண தான் பார்த்துருக்கேன். அவர் வேண்டான்னு தான் பண்ணுவார், வேணான்னு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலைங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் படத்திலே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கோ ஆர்டிஸ்ட் வினோதினி மேமா இருக்கட்டும், இல்லை படவா கோபி சாரா இருக்கட்டும், அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஜாவா சுந்தரேசன் சார் ஜாவா சுந்தரேசன். ஸோ 3 பேருமே ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மர்ஸ் தான். இப்போ ஜாவா சுந்தரேசன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருந்து மெயினாக கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா டைமிங். அஃப்கோர்ஸ் அவரோட டைமிங் ரொம்ப இம்பெக்கபிள். சான்ஸே இல்லை. அவர் வைக்கிற டப்புன்னு இப்போது கிடைக்கிற கேப்லாம் அவர் கவுண்டர் ரியல் லைஃப்லேயும் கொடுப்பாரு, படத்துலையும் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர், பட் அவர் ஸ்கிரிப்ட் வச்சு ஒர்க் பண்ணுவார். ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். இது இப்படி போடலாமா அது போடலாமான்னு சார்கிட்ட இன்புட் கேட்பார். ஆப்வியஸ்லி அவங்க சொன்னதை இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்ல. ஸோ டேரக்டர்கிட்ட கேட்டுட்டு இது ஓகேன்னா அவர் பண்ணுவார். ஸோ அவர் எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுறாருங்கிறத நான் பார்த்து ஓகே, அது ரொம்ப அந்த இம்ப்ரோவைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. நான் அதை எடுத்துக்கிட்டேன். மேம் சொல்லவே தேவை, நீங்கள் எது கொடுத்தாலும் அடிச்சு தூக்கிதான். மானிட்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு மேம் கூட சீன் இருந்தாலும் மானிட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேம் எப்படி அந்த இது அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படவா கோபி சார் அவர் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொல்கிறாரு டைலாக். இப்போ அது சின்ன சேஞ்சஸ் கூட அவர் பண்ண மாட்டுறாரு. இப்போ டே இங்கே வாடானா நம்ம டே வாடா, ஏதாவது டே இங்கேங்கிறத விட்டுருக்கலாம், இல்லைன்னா இங்கே வாடாங்கிறது இந்த வார்த்தை இப்படி ஸ்விட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒரே மீனிங் தான், பட் கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே சொல்கிறது அவர் நான் வியந்துட்டேன் பார்த்து. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே பயங்கர நாலேஜ் உள்ள ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கும்போது நம்மளும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும், அவங்ககிட்ட இன்னும் எவ்வளோலாம் நான் கற்றுக்க முடியுங்கிறது தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தளபதி தினேஷ் பற்றியும் சொல்லிடுங்களேன். அது சாரி. ஆமாம். ஸோ நிறையா பண்ணியிருக்காரு. ஆமாம், ஸ்டண்ட் மெயின் நம்ம தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு தான் நான் சொன்ன மாதிரி ரோபோட்லாம் என்னை ஸ்டண்ட் பண்ண விடுவார் நான் எதிர்பார்க்கல. அண்ட் நானும் கொஞ்சம் ஐடியாஸ் வச்சுருந்தேன். மாஸ்டர் எனக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த மாதிரி நான் சுற்றி விழுவலாம் எனக்கு தெரியும்னு. அப்படியே அதை பண்ணி அந்த டைம் பார்த்து லக்கிலி அந்த மேட்லாம் சாஃப்ட் மேட்லாம் இருந்துச்சு, அதிலலாம் ஜம்ப் பண்ணி இப்படிலாம் காமிச்சோன்னே ஓ இவ்வளோ தெரியுமா, அதோ அவனை தூக்கி போடு அந்த மாதிரி வச்சு என்னை அங்கே விளையாண்டாரு. ஸோ ஒரு கொரியோலாம் பயங்கரமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப பெரிய நன்றி. ஹோல் காஸ்ட்டுக்கே, ஹோல் க்ரூக்கே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ எல்லாருமே அவங்க இந்த மூவிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணது. இப்போது மியூசிக் டைரக்டருக்கு யாராக இருந்தாலும், இப்போது சதீஷ் ப்ரோ அவர்லாம் பிக்சர் குவாலிட்டி அந்த ஃப்ரேமிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா, நான் இவ்வளோ நல்லா இருக்கேனான்னு எனக்கே கொஞ்சம் நம்மளாம் இவ்வளோதான் மாதிரி இருந்தாலும் என்னை இவ்வளோ நல்லா காமிச்சிருக்காருன்னு அதை கண்டிப்பாக நம்ம சினிமாட்டோகிராஃபர் சாரும் டைரக்டர் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ ஹோல் க்ரூக்கு கண்டிப்பாக பெரிய இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ஒரு இவ்வளோ ஸ்பெஷலான ஃபிலிம் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி தான். ஓகே சிம்ரன், நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு ஆக்டரோட படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை? ரிப்பீட்டட் க்வெஸ்சன். ஓகே, ஹீரோயினாக நடிக்கணும். ஹீரோயினாக நடிக்கணும். சாரி, தனுஷ் சார். ஆக்சுவலி நானே தனுஷ் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஓ ஹைஃபை. ஒரு டைமாவது அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. என்ன ரீசன்? அவரோட ஆக்டிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் அண்ட் த வே ஹீஸ். இப்போ கூட பாருங்களேன், யூத்தாவே இருக்காருல்ல. எனக்கு 2 பையனோட அப்பா மாதிரியே தெரியல. இப்போ கூட எனக்கு எப்போ ஸ்டார்டிங்கில் அந்த 3 படமும் அப்போலாம் நான் 2K கிட். ஸோ நான் அந்த படத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் இப்போ நோ சேஞ்சஸ், அப்படியே இருக்காரு. இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓ மை காட். அண்ட் ரொமான்டிக் லவ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு அந்த ஐஸ் சூப்பராக இருக்கும். அந்த அவங்க ஐஸ் தான் எக்ஸ்ப்ரெசிவாக அந்த லவ் ரொமான்ஸில் காமிச்சு கொடுத்துரும். எனக்கு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இந்த லோக்காலாம் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பேஸ் லைக் லேடி பாஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு மூவி பண்ணணுன்னு ஆசை. அண்ட் எனக்கு எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எல்லா மூவிஸும் பண்ணணும், எல்லா சப்ஜெக்டும் பண்ணணும். நாட் ஓன்லி ராம்-காம் ஆர் வாட், எல்லாமே ஒரு லேர்னிங் தானே. ஸோ தேர்ஸ் லாட் மோர் டு லேர்ன் அண்ட் லாட் மோர் டு அச்சீவ். ஓகே வினோதினி மேம், நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. இந்த சின்ன படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்க படத்தில் நடித்தாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அதை ரொம்ப இன்வால்வ் பண்ணி பண்ணுறீங்க. இது உங்களுக்கு சினிமா மேலே உள்ள காதலா, இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? இது எல்லாருமே பண்ணுறாங்களே, எல்லாருமே எல்லா படத்துக்கும் கூப்பிட்டாங்கன்னா வராங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆக்சுவலாக ஜாவா சுந்தரேசன் சார் ஊரில் இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக அவருமே நானும் அவர் நடித்த எல்லா படத்துக்கும் நானும் அவரும் உட்காந்து இதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதே ஸ்டுடியோவில் நிறையா இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் மட்டும் சொல்லலை, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணாமலாம் யாரும் இல்லையே. ஓகே,
சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இதாக போயிட்டுருக்கு. இதனால் இந்த சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் பாதிக்கப்படுதா? இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லை, எந்த படமும் பாதிக்கப்படாது. நல்ல படமாக இருந்துச்சுன்னா அது பெரிய பட்ஜெட் படம் வந்தாலும் சின்ன படங்கள் ஓடத்தானே செய்யுது. இப்போ 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அந்த படம் சில படங்கள் அது சிலர் ஓடலை. அது காரணம் வந்து கதை உள்ள எவ்வளோ டெக்னிக்கல் போட்டாலும் கதை இல்லைன்னா அது எவ்வளோ தான் காசு செலவு பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடுது இல்லையா? அது மாதிரி சின்ன சின்ன படங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல படங்கள் சின்ன படங்கள் பெரிய ஹிட்டாக இருக்குது. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சுன்னா அது எல்லாமே அது எந்த ஒரு ரீரிலீஸும் இல்லை. எவ்வளோ பெரிய படம் வந்து போட்டி போட்டாலும் கதாநாயகன், அந்த கதை தான் மீன் கதாநாயகன். அதனால் கதை சரியாக இருந்துச்சுன்னா அது நம்ம கவலையே பட வேண்டாம். சின்ன படம் பெரிய படம் எந்த படத்தோடையும் நம்ம கம்பேர் பண்ண வேணாம். அந்த படம் நல்ல கதை இருந்துச்சுன்னா தானாக போகும், அவ்வளோதான். எனக்கு இதில் ஒரு கருத்து இருக்குது, நான் சொல்லவா? சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னென்னா, இந்த ரீரிலீஸுங்கிறது வந்து பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இப்போ நம்மளே இப்போ நடிக்கிறோம், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் நமக்கு என்ன பிடிக்காதா? நமக்கு என்ன கசக்குமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா, தேட்டர்கள் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். தேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக, இப்போ ஒரு வாரத்தில் வந்து ஒரு 6 படம் வருது அப்படின்னா 6 படத்துக்கும் ஃபேராக நம்ம வந்து ஃபேராக இருக்கணும். பெரிய படம் சின்ன படம் ரீரிலீஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஓட்டப்பந்தயம் வந்து எப்படின்னா, எப்பயுமே வந்து ட்ராக் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்னர் ட்ராக்கில் ஓடுறவங்க வந்து எண்டில் இருப்பாங்கள்ல, ஏன்னா அவங்களுக்கு அது சின்னதாக இருக்கும். ஸோ ஈக்குவல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, இப்போது பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி படங்கள்லேயும் வந்து நீங்கள் எல்லாருக்கும் அந்த பிளேயிங் ஃபீல்டு வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு வந்து தேட்டர் நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் வந்து இது ஓடும் ஓடாது அந்த. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப தப்பாக போகுது. அதுக்கு எத்தனையோ பெரிய படங்கள் அதுக்கு வந்து உதாரணம் வந்து ஒரு நாள்லலாம் வாஷ் அவுட் ஆன படங்கள், கழுவி ஊற்றின பெரிய படங்கள்லாம் இருக்குது. அதே நாள் சின்னதாக வந்து அடுத்த நாள் தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அதையே முதலே கொடுக்கக்கூடாது. சிறை படம் கூட அந்த மாதிரி தான். நிறைய படங்கள், நிறைய நல்ல படங்கள் சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் பண்ணி கொடுங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் சேர்ந்து, எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஓடட்டும். ஓடினதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கூட வந்து அதை கேலிப்ரேட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் இந்த குழந்தை நோஞ்சான் குழந்தை, இது நல்ல குழந்தை, நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? ஓகே சார், நீங்கள் வந்துட்டு லவ் ட்ராக்ல தான் படம் எடுக்க போகிறீங்களா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது? நான் எல்லா படமும் எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆக்சுவலி படம் நான் இந்த படமாகவே நான் லவ் ட்ராக்னே நினைக்கல. முதல்ல நான் ஒரு படம் நினச்சிருந்தேன். அதுதான் என்னோடய முதல் படமாக வர நினச்சேன். அது ஒரு ஃபீல் குட் மூவி, அதுதான் வர நினச்சேன். அதை வச்சுட்டு நான் போராட முடியாது. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நிறைய அவ்வளோ கம்பெனி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஜானர் கேட்குறாங்க. ஹாரர் கேட்பாங்க, சிலவர் வந்து கமர்ஷியல் கேட்பாங்க, லவ் தான். அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே போகும்போது ஒரு கதை, ஒரே கதையை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் ஓட முடியாது. அதுவும் லவ் சப்ஜெக்ட் தானே நீங்கள் மைண்டில் வச்சுருந்தேன்னு சொன்னீங்க? அதில் கண்டிப்பாக எல்லா கதையிலையும் எனக்கு லவ் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன காதலில் மையமாக வச்சு தான் அது எவ்வளோ பெரிய ஹாரர் படமும் எடுத்தால் கூட காதல் உள்ளே இருக்கும். காதல் இல்லாமல் என் படமும் இல்லை, நானும் இல்லை. ஆமாம், அதனால் இருக்கும், எல்லா படத்துலையும் அது இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதான் சொல்கிறேன்ல, அது ஒரு லைஃப்பை பற்ற கதை. அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்க நினச்சேன். அது ட்ரை அது இல்லை, அதை எடுக்க நினச்சது ஒன்று. பல முயற்சிகள் பண்ணேன். ஒரு 2-3 இடத்துலலாம் சிட்டிங் உட்காந்து அப்புறம் படம் ஷூட் பண்ண போகிறேன்னு நினச்சி ரிட்டர்ன் ஆன இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி ஒரு 4-5 கம்பெனிகள்லாம் இருக்குது. ஏன்னா நான் அந்த 10-15 வருஷமாக நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதனால தான் நான் வந்து என்னோடய கதை நான் கதை எழுதி வெளியில் வரணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டேன். கதை சொன்னாங்களே, எது கிடைக்கதோ அதை நான் வந்து அதில் நான் கொண்டு வந்து இடம் தான். எனக்கு அசோக் சார் ஒரு கதை சொன்னாங்க, கிருஷ்ணா எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கதை நல்லா இருக்கே, சரி யார் கதையாக இருந்தேன்னா நம்ம பண்ணுறத சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த கதை பண்ணேன். அதனால் இதுவும் ஒரு லவ் மூவி, ஒரு நல்ல அதான் நம்ம டேஸ்ட் இருக்குல்ல, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை வந்ததுனால நம்மளும் திருப்தியோடு அதை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி தான் இந்த கதையை பண்ணோம். நாங்கள் எந்த ஹீரோ வச்சு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை சார்? எந்த ஹீரோ கிடைக்கிறாரு? இந்த இப்போ அஜய் இவரே ஹீரோ தானே, அப்புறம் என்ன எந்த ஹீரோ? இப்போ சினிமாக்குள்ள வரோம், ஒரு டேரக்டரா வரோம் அப்படின்னா இல்லை, அதான் எனக்கு கதைக்குள்ள தான் எனக்கு ஹீரோ இருக்குன்னு ஆசைப்படுவேன். அது வந்து எல்லாரும் ஆசைப்படுறது தான். நம்ம கதைக்குள்ள இந்த ஹீரோ இருக்குன்னு
எல்லாருமே ஆசைப்பட்டு வர்ற விஷயந்தான். ஆனால் வந்து அந்த இதுக்குள்ளே நம்ம அதே நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா இன்னும் ஒரு 25 வருஷம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அது இதுக்கு அடுத்த கட்டத்தை நான் தாண்ட முடியாது. இருந்தாலும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்டா யார் கிடைச்சாலோ அதை வச்சு நம்ம பண்ணிட்டு நம்ம கதை நான் நினைக்கிறேன்ல, கதை தான் கதாநாயகன் நினைக்கும் போது யாராக இருந்தேன் அந்த இடத்துக்கு ஆப்ட் பண்ணுறதுக்கு என்னவோ அதுக்கு நம்ம மெனக்கடுவோம் அப்படிங்கிறது தான். அதனால் இன்னார் தான் இந்த கதை பண்ணனா எந்த ஒரு இயக்குனரும் அதை தாண்டி வெளியில் வர முடியாது. இப்போ எல்லாம் அதை அந்த பேசிக்கில் தான் இப்போ எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் கதைக்கு இந்த ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு சார் நான் ஒரு கதை பண்ணிட்டேன் இவரை கூடுங்க அப்படின்னா அவர் வந்து நடிச்சிருவாரா என்ன? கிடையாது. இல்ல எல்லாரும் எல்லா டேரக்டருக்குமே ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்களே, இவங்கள வச்சு படம் அது எடுக்கணும் அப்படின்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள். இப்போ சங்கர் சாரு மணிரத்னம் சார் எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னா அவங்க கிடைச்சிடுவாங்க. புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணுறவங்க நாங்களே திரைக்கணத்தம் போடும்போது இதில் நான் யாரை போய் அவர் வேணும் இவர் வேணும் நான் இருக்கனானே கன்ஃபார்மாக தெரியாது. இதில் யாரை போய் நம்ம தேடுறது? இது இப்போ இல்லை சார், ஃபியூச்சரில் அதான் கேட்குறேன். ஃபியூச்சர் வரும்போது கதைக்குண்டான நாயகன் அப்போ வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதில் யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணணும்னு ஆசை தான். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இல்லை அப்படி தான் நினைக்கிறோம். அது நினைக்கிறது இது கிடையாது. இவரை வச்சு தான் படம் பண்ணணும், இந்த கதைக்கு தான் படம் பண்ணணும் கிடையாது. இந்த கதைக்கு யார் நமக்கு கிடைச்சாலும் அந்த டயத்தில் நமக்கு யார் வருவாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ ஒரு யார் அதான் எந்த ஹீரோ கிடைச்சாலும் அவங்கள வச்சு நம்ம பண்ணணும் தான் என்னோட ஒரு டைரக்டரோட ஆசையாக தான் இருக்கும். இவரை வச்சு தான் பண்ணணும் அவரை வச்சு தான் பண்ணணுங்கிறது இருக்காது. என் கதைக்கு யார் வந்தாலும் ஓகே, நான் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறேன், அது ஒரு ஆள்கிட்ட மூவ் பண்ணுறோம், அந்த கதை கிடைச்சிதுன்னா என்னோட லக்கி. கிடைக்கல வேற ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்கு ஆப்டாக இருப்பார்னா கண்டிப்பாக அவரை வச்சு ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவேன். அப்படி தான் பண்ணுவேன். இவர் தான் சொல்லி நான் அடம் பிடிச்சிட்டு உட்காந்தா அதே இடத்துல உட்காந்துருக்கணும். நான் அப்படி கேரக்டர் இல்லை, அடுத்து ஷிஃப்ட் ஆகி போகிற கேரக்டர் தான். ஓகே, இப்போ இந்த ஃபிப்லே பார்த்தீங்கன்னா நிறைய லவ் மூவிஸ் வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி இந்த எல்எஸ்எஸ் படத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இந்த ஒரு விஷயத்துக்காக படம் பார்க்க வரலாம், கண்டிப்பா உங்களை இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா அதுல என்ன இருக்கு படத்துல? அதான் லவ்வுக்கு ஒரு சின்ன அர்த்தம் கொடுத்துருக்கோம். என்னன்னா எல்லாருமே லவ் பண்ண இப்படி ஒரு லவ்வா அப்படி அதான் நாங்கள் சொன்னது. நம்ம முதல்ல சொன்னதான் இந்த கசைக்கு புளிகிற காதல்லாம் நாங்கள் சொல்லலை. எப்படா காதலிச்சா பாடுறவன் அதை பண்ணுறான் இதை பாடுறான், அது கிடையாது. ஒரு காதல் நல்ல ஒரு காதல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இருக்குது. ஒரு லவ்வர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? காதலிச்சவங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபியூராக காதலிச்சுட்டாங்கன்னா அப்பா நம்ம இப்படி தாண்டா இருந்திருக்கோம். அப்போது ஒரு திரையில் ஒரு ஹீரோ ஹீரோனா அவங்க பார்க்க மாட்டாங்க, தாங்களே ஒரு ஹீரோ ஹீரோனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க நடிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு எனக்கு அவன் மாதிரி வேணும் இவன் மாதிரி வேணும்னு கேட்குறதோ, இல்லை பையன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வேணுமோ அப்படின்னு மாதிரி கேட்குறதோ அந்த மாதிரி சொல்லலை. 2 பேருமே தன்னோட அம்மா மாதிரி வேணும். ஒரிஜினல் நம்ம வீட்டில் இருக்கிறேன்ல, நம்ம அம்மா இருக்காங்களே, நம்ம அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இவருக்கு நம்ம அப்பா மாதிரி ஒரு பையன் வேணும். இப்படி ஒரு பாண்டிங்கில் தான் அந்த கதை கொண்டு போயிருக்கேன். அதுதான் ஸ்பெஷல் நினைக்கிறேன் நான். அதான் மேம், இப்போ ஃபிப்ல நிறைய படம் வந்து லவ் மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதையும் தாண்டி இந்த எல்எஸ்எஸ் படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? இது வந்து ஒரு ஆக்சுவலாக குடும்பங்கள் கொண்டாடும் படமாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு க்ளீன் ஃபிலிம் அண்ட் வந்து ஒரு ஃபீல் குட் வித் ஹியூமர் அண்ட் லாட் ஆஃப் சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட். ஸோ எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். அது ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கான படமாக இருக்கும். எல்லாராலையும் ஒரு கதாபாத்திரத்தோட கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு புது டைரக்டர், புது ஆர்டிஸ்டோட வந்திருக்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிலிம். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள், படத்தை வந்து டிக்கெட் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த படம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. எல்லா லவ் ஸ்டோரி இருக்கிற மாதிரி காமனான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வாங்க, ஃபேமிலியோட பாருங்கள், லவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இந்த படம் வந்துட்டு என்னோட டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் நல்லாயிருக்கு அண்ட் மெயினாக ஒரு மியூசிக்கல் ஜேர்னி தான். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேருந்து லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் வர ஃபுல்லாக ஒரு மியூசிக்கே வந்துட்டு இப்போதைக்கு வர படங்கள் எல்லாமே வந்துட்டு மியூசிக் ஓரியன்டாக எதுவுமே இப்போதைக்கு வரல. இதை வந்து எல்லா ட்ராக்ஸுமே ரொம்ப நல்லா ஒரு எல்லாமே கருத்துள்ள பாட்டாக எல்லாமே இப்போது எங்கள் படமே வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அம்மா வச்சே வந்துட்டு சாங்லாம் ஒன்றுலாம் இருக்குது, ரொம்ப அருமையாக எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட பிக்சரோட ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்கே நிறையா வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வந்துட்டு தேட்டருக்கு வந்து பார்க்கணுன்னு நானும் விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ. உங்கள் எல்லாரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த படமும் ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆக எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.